அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 1/6/2025 ஆனி மாதத்தின் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி. இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி, அதுவும் மாதத்தில் முதல் நாள். இந்த நாளில் முருகனை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை, எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. முருகனின் அருளால தீராத கடன் தீரும், சொந்த வீடு யோகம் உண்டாகும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். நாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. அதுவும் நீங்கள் யூடியூப் எடுத்தாலோ டிவியில் நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் பார்த்தாலோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சாங்க. நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கடன் தொல்லையால் தற்கொலை செய்துக்கிட்டாங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. திருமணமாகி 78 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்துக்கிட்டாங்க ஒரு பெண்மணி. இது மாதிரி நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கலியுகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையணும், நம்மக்கிட்ட பிரச்சனைகள் நெருங்கக்கூடாது, நம்மக்கிட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்ய நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான வழிபாடு தான். தெய்வத்தின் கால்களை ஈர்க்க பற்றி கொண்டால் நம் துன்பமெல்லாம் நிச்சயம் பறந்தோடும். அப்போ அவங்க அப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா, அவங்க என்ன சாமி கும்பிடாமல் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக யாராவது என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்பீங்க அல்லது கமெண்டில் கேட்பீங்க. இதுக்கு நான் ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம், கர்ம வினைகளுக்கேற்ப வழிபாடு பலன் கொடுக்கும். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் செய்த வழிபாடு பலன் கொடுக்காவிடிலும் உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது. தொடர்ந்து தெய்வத்தை நம்புங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், பணம், காசு, இது எல்லாத்தையும் தாண்டி வழிபாடும் தெய்வமும் நம்ம கடைசி வரைக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைசி வரைக்கும் தெய்வம் நம்ம கூடவே இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் நம்பி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டாகும். நிறைய பேர் அம்மாட்ட போய் நீங்கள் எவ்வளோ கதறி அழுதாலும் சரி, அப்பாட்ட போய் எவ்வளோ கதறி அழுதாலும் சரி, சில பிரச்சனைகளை மட்டும்தான் தீர்க்க முடியும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு திதிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு அதீத சக்தி இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த சஷ்டி முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் முருகனுடைய சக்தி நம்மளை சுற்றி நிச்சயமாக இருக்கும். அந்த நாளில் தவறாமல் முருகனை வழிபாடு செய்யுங்க. வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் முருகனுடைய திருவுருவப்படம் இருக்கும். முருகனுடைய ஃபோட்டோ இல்லாத வீடுங்கிறது கண்டிப்பாக இருக்காது. முருகனுடைய ஃபோட்டோ அல்லது சிலைக்கு வாசனை மிகுந்த மலர், அதுவும் முல்லை மலர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு செண்பகப்பூ ரொம்ப பிடிக்கும். செவ்வரளிப்பூ, செண்பகப்பூ, முல்லை மலர், இதில் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைச்சாலும் அந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகனுடைய கோயில் இருந்ததுன்னா சந்தனத்தை வாங்கி கொடுங்க. இந்த சஷ்டியில் சந்தனத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தவறாமல் அதை செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வேரை நீங்கள் முருகனுக்கு மாலையாக அணிவியுங்கள். இல்லைங்க என்ற கொஞ்சம்தான் இருந்துச்சு அப்படின்னா முருகனுடைய பாதத்தில் வைங்க. மலை போல் இருக்கக்கூடிய கஷ்டம் கூட பனி போல் விலகி ஓடுறத கண் கூட உங்களால் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சு பாருங்கள். இந்த பதிவுக்கு கீழே ஓம் குமாராய நமக, உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் குமாராய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கவங்கள யாராவது திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா தெரியும். திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காகட்டும், சப்பரத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்காகட்டும் கண்டிப்பாக வெட்டிவேர் மாலை சாத்தியிருப்பாங்க. அதுவும் சமகாரம் முடிஞ்சு வரும்போதெல்லாம் முருகனுக்கு பெரிய வெட்டிவேர் மாலை, சமகாரத்துக்கு கிளம்போதுமே பெரிய வெட்டிவேர் மாலை நல்லா தண்ணி தெளித்து குளிர முருகனுக்கு அந்த மாலையை சாற்றி தான் கூட்டிகிட்டே போவாங்க. அவ்வளோ ஒரு உகந்த விஷயமாக கருதப்படுது முருகப்பெருமானுக்கு. ஆனால் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லவே படலை. ஆனால் இதை நீங்கள் பழைய புத்தகங்கள், ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் அவ்வளோ பிடிக்கும். அந்த வெட்டிவேர் இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெட்டிவேருடைய விலை ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது. எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த வெட்டிவேரை வாங்கி நீங்கள் மாலையாக தொடுத்து முருகனுடைய கழுத்தில் போடுங்க, இல்லை பாதத்தில் வச்சு வழிபட்டுட்டு அந்த வெட்டிவேரை எடுத்து நீங்கள் பொடி பண்ணி சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, இது மாதிரிலாம் வைக்க சொல்கிறீங்களா, அந்த பொருளை நாங்கள் என்னங்க பண்ணுறது,
இது மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி உங்கள் வீட்டு சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே மூலிகை தூபமாக மாறிடும். அந்த தூபங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரித்து பணவசியம் உண்டாகும். நீங்கள் நாளைய தினம் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி, முருகனுக்கு வெட்டிவேர் மாலை சாற்றுங்க அல்லது வெட்டிவேரை முருகனுடைய பாதத்தில் வைங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.